அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு தவறான ஒரு புரிதல். பரலோகத்துக்கு போனாதான் அந்த பரலோக ராஜ்யம் நம்ம அனுபவிக்க முடியுமா, இல்ல அந்த பரலோக ராஜ்யம் பூமியில இருக்கா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், சீக்கிரமா பரலோக ராஜ்யம் போனோம், இந்த உலகம் கெட்டு போச்சு. இந்த உலகம் கெட்டு போச்சுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கெட்டு போன உலகத்திற்கு ஏன் இயேசு வந்தாரு? ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு கீழே என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். பரலோக ராஜ்யம். ஏன்னா இந்த பரிசேயர்களுடைய வேலையே என்னன்னா, மற்றவர்களை குற்றப்படுத்தி நாங்க தான் பரிசுத்தவான்கள், எங்களை விட பரிசுத்தவான்கள் இந்த உலகத்துல யாரும் கிடையாது, எங்களை போல யாரும் கிடையாது, அப்போ நாங்க மட்டும் தான் பரலோகத்துக்கு போனோம், பரலோக ராஜ்யம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்றவங்களும் இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, மற்றவங்க மேல ஒரு அக்கறையே இருக்காது. ரெண்டாவது, அன்பா பேசவும் தெரியாது, சுய நீதியில வாழ்வாங்க, ஈஸியா மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த காணொலி மூலமாக நான் உங்களை மறுபடியும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். உங்கள் மத்தியில் ஒரு சில காரியங்களை நான் பகிர்ந்து கொள்ளலாம், வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று சொல்லி நான் ஜெபித்து கொண்டிருக்கும்போது ஆண்டவர் ஒரு சில காரியத்தை என்னோடு பேசினார். அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்து அநேக ஜனங்களுக்கு ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்குது. எப்படின்னா, நான் ஒரு அம்மா கிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த அம்மா சொன்னாங்க, அழைக்கப்பட்டவர் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவங்க ஒரு சிலர் தான் அப்படின்னு சொன்னாங்க. அப்போது நான் அவங்ககிட்ட சொன்னேன், நான் எல்லாருமே அழைக்கப்பட்டிருக்கிறோமே, ஆண்டவரை விசுவாசிக்கிறேன் யாராக இருந்தாலும் தேவனால் அழைக்கப்பட்டவங்க, எல்லாருக்கும் பரலோக ராஜ்யம் உண்டு அப்படின்னு நான் சொல்லிகிட்டு இருக்கும்போது அதுக்கப்புறம் இன்னொரு வசனத்தை அவங்க கோட் பண்ணாங்க. என்ன வசனம்னா, பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்பட்டவர்களுக்கு தான் பரலோக ராஜ்யம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. எனக்கு அதை கேட்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அப்போது கடைசியாக என்ன சொல்ல வராங்கன்னா, நாங்கள் மட்டும்தான் பரலோக ராஜ்யம் போவோம், அதுக்காக ஆசைப்படுறவங்க தான் பரலோக ராஜ்யம் போவாங்க, மற்றவங்களாம் பரலோக ராஜ்யம் போக முடியாது அப்படின்ற ஒரு வார்த்தையை அவங்க முன்னாடி வச்சாங்க. அப்போ நான் ரொம்ப யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்தது. சரி, அவங்ககிட்ட நம்ம வாக்குவாதம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு நான் அமைதியாக வந்துட்டேன். ஏன்னா இது அவங்களுக்கு மட்டும் சேரக்கூடாது, இதை பார்க்குற நிறைய பேர் இந்த பரலோக ராஜ்யத்தை குறித்ததான ஒரு விழிப்புணர்வு வரணும். ஏன்னா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க, ஒரு சிலரை பயமுறுத்துவாங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, நீ பரலோக ராஜ்யத்தை நீ ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னா நீ நரகத்துக்கு போயிடுவ, உனக்கு பரலோக ராஜ்யத்தை உனக்கு கிடைக்காது, பரலோக ராஜ்யம் உன்னால் போக முடியாது அப்படின்ற ஒரு பயமுறுத்தல் ஜனங்கள் மத்தியில் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யத்தை நான் பார்க்க போகிறேன், பரலோக ராஜ்யம் எனக்கு வேணும், பரலோக ராஜ்யம் நான் சீக்கிரம் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரலோகம்னு சொல்லிட்டு இந்த உலகத்தை விட்டுட்டு அவங்க பரலோகம் போகிறதுலேயே ஒரே குறிக்கோளாக இருப்பாங்க. ஏன் ஆண்டவர் இந்த உலகத்தில் ஆண்டவர் உருவாக்குனாரு, எதுக்காக இந்த உலகம், எதனால் இந்த ஆண்டவர் இந்த உலகத்தில் மக்களை படைச்சி மனுஷனை படைச்சி இதை ஆண்டு அனுபவிங்கன்னு சொன்னார், இந்த ஒரு புரிதலே இல்லாமல் பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிற அந்த குறிக்கோளோடு தான் இருக்கிறாங்க பாருங்கள். வேதத்தில் சொல்லிருக்கு, அவங்க சொன்ன வார்த்தையை நான் மறுபடியும் தியானம் செய்ய ஆரம்பித்தேன். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னு சொல்லும்பொழுது மத்தேயு 11வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் சொல்கிறாரு, யோவான் ஸ்நானன், இயேசு சொல்கிறார் இந்த வார்த்தையை, யோவான் ஸ்நானன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுகிறார்கள். இங்கே ஒரு சம்பவம் நடக்குதுங்க. இந்த சம்பவத்துக்கு அப்புறம் தான் இந்த வார்த்தையை இயேசு சொல்கிறார். யோவான் ஸ்நானகன் காலத்திலிருந்தே பரலோக ராஜ்யம் எப்படி பண்ணப்பட்டிருக்கு, என்ன பண்ணிருக்காங்க, பலவந்தம் பண்ணப்பட்டிருக்குதான். வசனம் சொல்லுது, பலவந்தம் பண்ணப்படுகிறது, பலவந்தம் பண்ணுகிறவர்கள் அதை பிடித்து கொள்ளுவார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராரு, பரலோக ராஜ்யம்னா என்ன என்பதை நம்ம தெளிவான ஒரு புரிதல் நமக்கு இருந்தாதான் அந்த பரலோக ராஜ்யத்தின் அதிசயங்களை நம்ம வாழ்க்கையில் நம்ம பார்க்க முடியும். உண்மையாகவே பரலோக ராஜ்யம் பரலோகத்துக்கு போனாதான் அந்த பரலோக ராஜ்யம் நம்ம அனுபவிக்க முடியுமா, இல்லை அந்த பரலோக ராஜ்யம் பூமியில் இருக்கா? இயேசு சொல்லி கொடுத்த ஜெபத்தில் ஏன் பரலோக ராஜ்யத்தில் இப்படி சித்தம் செயல்படுகிறது போல பூமியிலையும் சித்தம் செயல்பட வேண்டும் என்று எதுக்கு சொல்லி கொடுத்தாரு? இப்படிப்பட்ட காரியங்களை நம்ம புரிஞ்சுக்கலைன்னா நம்ம பரலோகத்தை நம்ம தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நம்ம என்ன செய்வோம்னா, நம்மளும் சீக்கிரம் பரலோகத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஹரிபரியாக நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருப்போம். நிச்சயமாங்க ஆண்டோடைய வார்த்தை என்னன்னா,
ஆண்டோடைய விருப்பம் என்னன்னா, பரலோக ராஜ்யத்தை நாம இந்த உலகத்துல நாம் அனுபவிக்க வேண்டும். அதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். பிரதான நோக்கமே அதுதாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, பரலோக ராஜ்யத்துக்கு போனோம், சீக்கிரமா பரலோக ராஜ்யம் போனோம், இந்த உலகம் கெட்டு போச்சு. அப்ப இந்த உலகம் கெட்டு போச்சுன்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? கெட்டு போன உலகத்திற்கு ஏன் இயேசு வந்தாரு? ஏன் ஜனங்களுக்காக பாவத்திற்காக மன்னிச்சாரு? பாவங்களை மன்னிச்சு ஏன் ஜனங்களை ரட்சிப்புக்குள்ள நடத்தினாரு? எதனால? இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் பாருங்க. பரலோக ராஜ்யம் போனோம்னா அப்போ எதுக்கு இந்த உலகம்? வசனம் என்ன சொல்லுது? பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் அதை பிடித்து கொள்வார்கள் அப்படின்னா அந்த வசனம் என்ன சொல்லுகிறது? ஒரு அதிகாரத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அதுக்கு முன்னாடி என்ன சொல்லப்பட்டிருக்கு, அதுக்கு கீழே என்ன சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டாதான் அந்த வசனத்தை நம்ம என்ன பண்ண முடியும், அதனுடைய அர்த்தத்தை நம்ம புரிஞ்சுக்க முடியும். நம்ம முன்னாடி வசனத்தையும் பார்க்கறதில்ல, அதுக்கு பின்னாடி என்ன சொல்ல வராங்கன்றத பார்க்கறதில்ல, அந்த எந்த கான்டெக்ட்ல நம்ம சொல்லியிருக்கிறாங்கன்றதையும் பார்க்கறதில்ல. அதெல்லாம் பார்க்காம டைரக்டா என்ன சொல்றாங்க, பரலோக ராஜ்யத்தை சொல்லியிருக்கு, அப்போனா நம்ம பரலோக ராஜ்யம் சீக்கிரமா பரலோகத்துக்கு போனோம். இல்லை 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 இல்லை, நம்ம தவறான ஒரு புரிதல் இருக்கிறோம் பாருங்க. வசனத்தில் பார்த்தீங்கன்னா மத்தேயு 11 பாருங்க, முதல் வசனத்தில் பாருங்க. முதல் வசனத்துலேருந்து பார்க்கும்போது அது அழகாக புரியும் பாருங்க. இயேசு 12 சீஷர்களுக்கு கட்டளை கொடுத்து முடித்த பிறகு அவருடைய பட்டணங்களில் உபதேசிக்கவும் பிரசங்கிக்கவும் அவிடத்தை விட்டு போனார். இயேசு ஒரு இடத்துல பிரசங்கிக்க போறாரு. பிரசங்கிக்க போகும்பொழுது அந்த நேரத்தில் யார் இருக்கானா, யோவான் ஸ்நானகன். இவர் யாரு? இவர் தான் இயேசுவினுடைய வருகையை குறித்து, அவர் மேசியாவாக இந்த உலகத்தில் வர்றதுக்கு இருக்கிறாரு. அவர் வர்றதுக்கு முன்னாடி ஒரு முன்னோடியாக ஒரு தேவ தூதனை போல ஆண்டவர் ஆண்டவரால் அனுப்பப்பட்டவர் தான் இந்த யோவான் ஸ்நானகன். பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுறார். மேசியா வரப்போறார், இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ரட்சிக்கிற ரட்சகர் வரப்போறான்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல பேசிக்கிட்டு வரார். அப்போ இயேசு கிறிஸ்துவை பார்த்த உடனே இப்போ யோவான் ஸ்நானகன் கேட்கிறார். 2வது வசனத்துல கேட்கிறாரு பாருங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு தன் சீஷரில் 2 பேரை அழைச்சு அவர் கேட்கிறாரு, சீஷர்கள்கிட்ட கேட்கிறாரு, வருகிறவர் இவர்தானோ, வருகிறவர் நீர்தானோ, அல்லது வேற ஒருவர் வர காத்திருக்க வேண்டுமோ என்று அவரிடத்தில் கேட்கும்படி அனுப்பினார். இப்போ யோவான் ஸ்நானகன் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? வர்றது இவர் தானா? இவ்வளோ நாளா மேசியாவை குறித்து நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், பரலோக ராஜ்யத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இவர் வந்துட்டாரா? இவர் வந்துட்டார்னா என் வேலை முடிஞ்சிருச்சு, அதனால இவர் வர்றவர் இவர் தானா, இல்லை நான் வேற யாருக்காவது காத்துக்கிட்டு இருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு சீஷர்கள்கிட்ட கேட்டு அவர் போய் சொல்றாரு. உடனே சீஷர்கள் என்ன பண்ணுறாங்க, இயேசு கிட்ட போய் சொல்லும் பொழுது இயேசு அவருக்கு பிரதியுத்தரமாக என்ன சொல்றாரு பாருங்க. 4வது வசனத்தில், நீங்கள் கேட்கிறதையும் காண்கிறதையும் யோவானிடத்தில் போய் அறிவியுங்கள். நீங்கள் கேட்குறதையும் காண்கிறதையும் யோவான் கிட்ட போய் சொல்லுங்க. என்ன கேட்குறாங்க, என்ன பார்க்குறாங்க, எதை கேட்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அடுத்த வசனத்தில் இயேசு அதுக்கு விளக்கம் கொடுக்குறாரு. குருடர் பார்வையடைகிறார்கள். யார் பார்வையடைகிறான்? குருடர்கள் பார்வையடைகிறாங்க. சப்பானிகள் நடக்கிறார்கள். குஷ்டரோகிகள் சுத்தமாகிறார்கள். செவிடர் கேட்கிறார்கள். மரித்தோர் எழுந்திருக்கிறார்கள். தரித்திரருக்கு சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படுகிறது. இதெல்லாம் நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அப்போ பாருங்க, இயேசு குறித்து யோவான் ஸ்நானகன் கேட்குறாரு, வருகிறவர் நீர்தானோ இல்லை வேற யாருக்காவது காத்திருக்கணுமோ அப்படின்னு கேட்கும்பொழுது சொல்கிறாரு, குருடர்கள் பார்வையடைகிறாங்க, சப்பானி எழுந்து நடக்கிறான், மரிச்சவங்க எழுந்து உயிரோடு எழும்புறாங்க, அப்புறம் தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுது, நீங்கள் போய் சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த வார்த்தையை கொண்டு போய் சொல்றாங்க. அதை தொடர்ந்து இயேசு பேசிக்கிட்டே வர்றாரு. பேசின பிறகுதான் 12வது வசனத்தில் சொல்றார், யோவான் ஸ்நானகன் காலம் முதல் இதுவரைக்கும் பரலோக ராஜ்யம் பலவந்த பண்ணப்படுகிறது. ஏன் இந்த வார்த்தை வந்ததுன்னா, அந்த காலத்தில் வார்த்தைகளை பகிரங்கமாக பிரசங்கிக்க முடியாது. ரோமர் அரசாட்சியில் ஜனங்கள் ரொம்ப ஒடுக்கப்பட்டாங்க. யூதர்கள் எல்லாராலும் ஒடுக்கப்பட்டு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்பொழுது, அடிமைத்தனத்தில் வாழ்ந்துட்டு இருக்கும்போது, ஒரு இருளான வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கும்பொழுது, இந்த நேரத்தில் இயேசு கிறிஸ்து எல்லாம் அந்த இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து, பார்வை இல்லாதவங்களுக்கு பார்வை அடைய செஞ்சு, நடக்க முடியாதவங்க நடக்க வச்சு, மரிச்சவங்களை உயிரோடு எழுப்பி, தரித்திரர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிச்சு அந்த இடத்துல ஒரு அற்புதத்தை நிலைநாட்டுறாரு. அதுக்கு பிறகுதான் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் யோவான் ஸ்நானகன் காலத்திலிருந்தே இப்போ வரைக்கும்
பரலோக ராஜ்யம் என்ன பண்ணப்பட்டிருக்கு? பலவந்தம் பண்ணப்படுகிறது. பலவந்தம் பண்ணுகிறவர்கள், அதை விரும்புகிறவர்கள், பலவந்தம் பண்ணப்படுகிறவர்கள் என்றான அர்த்தம்னா, அதை விரும்புகிறவங்க அந்த பரலோகத்தை அடைய முடியும். பரலோகம்னா என்ன முதல்ல தெளிவாக புரிஞ்சுக்கணும். பரலோகம் என்று சொல்லும் பொழுது இங்கே நடக்கிற அற்புதங்கள், கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது, அவரை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நடக்கிற அற்புதங்கள், அவரிடத்துல சேரும் பொழுது வருகிற மாற்றங்கள், தரித்திரர்கள் என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது, ஆசீர்வாதம் பெறுகிறார்கள், மரித்தவர்களுக்கு அற்புதம், மரித்தவங்க உயிரோடு எழும்புறாங்க, பலவீனமானவர்கள் அற்புதம் பெறுறாங்க, வியாதியாக இருக்கிறவங்களுக்கு சுகம் அடைகிறாங்க. அப்போ இதுதாங்க பரலோகம். பரலோகம் என்பது ஏதோ மேலே போயிட்டு ஹalleluya ஆண்டவரே ஸ்தோத்திரன்னு கையை காட்டி ஆண்டவரே ஹalleluyaன்னு வந்து பாடுறது மட்டும் பரலோகம் கிடையாது. நிச்சயமாகவே நமக்கு ஒரு பரலோகம் உண்டு. நிச்சயமாகவே நமக்கு ஒரு பரலோகம் உண்டு. தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனால் அந்த பரலோகத்தை நாம் இந்த பூமியில் அனுபவிக்க வேண்டும் என்பதுதான் பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஆண்டவருடைய விருப்பமும் அதுதான். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது. விசுவாசிக்கிறவர்களுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அந்த இடத்துல பலவந்தமா ஆண்டவர் அற்புதத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அதை பலவந்தமா ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு அந்த இடத்துல பரலோக ராஜ்யத்தை பார்க்க முடியும். அப்போ பரலோக ராஜ்யம் என்று சொல்லும் பொழுது வெறும் ஆர்ப்பரிச்சு பாட்டு பாடி துதிக்கிறது மட்டும் கிடையாது. ஒருத்தருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வருகிறதுனா அங்கே பரலோக ராஜ்யம் கிரியை செய்கிறதுன்ற அர்த்தம். ஒருத்தருடைய வாழ்க்கையில் அற்புதம் நடக்குதுன்னா பரலோக ராஜ்யம் கிரியை செய்யுதுன்னு அர்த்தம். மரிச்சவர்கள் உயிரோடு இயேசுவின் நாமத்தில் சொல்லும் பொழுது உயிரோடு எழும்புகிறார்னு சொன்னால் பரலோக ராஜ்யம் அங்கே கிரியை செய்கிறதுன்னு அர்த்தம். தரித்திரர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு விடுதலை அடைகிறான்னு சொன்னா பரலோக ராஜ்யம் அங்கே செயல்படுதுன்னு அர்த்தம். அதுதாங்க பரலோக ராஜ்யம். இன்னொரு இடத்துல ஆண்டவர் சொல்றாரு பாருங்க. லூக்கா 17வது அதிகாரத்தில் 20வது வசனத்தை பார்ப்போம். இயேசு கிறிஸ்து வந்து இன்னொரு இடத்துல சொல்றாரு. லூக்கா 17:20வது வசனத்திலிருந்து நம்ம பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்டபோது, இங்க யாரு கேட்கிறா? இயேசுவிடத்தில் பரிசேயர்கள் கேட்கிறாங்க. தேவனுடைய ராஜ்யம் எப்பொழுது வரும் என்று பரிசேயர் அவரிடத்தில் கேட்கும் பொழுது அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது. தேவனுடைய ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது. இதோ இங்கே என்றும் அதோ அங்கே என்றும் சொல்லப்படுகிறதற்கும் ஏது வராது. இங்கே வரும் பரலோக ராஜ்யம், அந்த இடத்துல வரும் பரலோக ராஜ்யம், இங்கே வரும் சொல்ற அந்த ஒரு சொல்வதற்கும் ஏது வராது. இதோ தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே என்றார். இயேசு சொல்றார் பாருங்க, the kingdom of God is among you. தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ள இருக்கு. இந்த இடத்துல கூட பாருங்க, இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையை சொல்லும்பொழுது பரிசேயர்கள் தான் கேட்குறாங்க பரலோக ராஜ்யத்தை குறித்து. பரலோக ராஜ்யம், ஏன்னா இந்த பரிசேயர்களுடைய வேலையே என்னன்னா, மற்றவர்களை குற்றப்படுத்தி நாங்கள் தான் பரிசுத்தவான்கள், எங்களை விட பரிசுத்தவான்கள் இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. பரிசேயர்களுடைய எண்ணமே அதுதான், எங்களை போல யாரும் கிடையாது, அப்போ நாங்கள் மட்டும் தான் பரலோகத்துக்கு போனோம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்ல விரும்புகிறேன் பாருங்க. பரலோக ராஜ்யத்தை குறித்து நாங்கள் பரலோகத்துக்கு போவோம், நாங்கள் மட்டும் தான் பரலோகத்துக்கு போவோம், பரலோக ராஜ்யம் எங்களுக்கு தான் அப்படின்னு சொல்கிறவங்களும், ஆண்டோடைய வருகை சீக்கிரம் வரப்போது மனம் திரும்புங்கன்னு சொல்கிறவங்களும், இவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆட்டிடியூட் எப்படி இருக்குன்னா, மற்றவங்க மேலே ஒரு அக்கறையே இருக்காது முதல்ல. ரெண்டாவது, அவர்களுக்கு வந்து ஒரு அன்பாக பேசவும் தெரியாது. அவங்க மனசுக்குள்ளே ஒரு செல்ஃப் ரைச்சியஸ்னஸில் வாழ்வாங்க, சுயநீதியில் வாழ்வாங்க. நாங்கள் தான், எங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர், நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், இவங்களாம் நரகத்துக்கு போவாங்க. ஈஸியாக வந்து மற்றவங்களை ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. யார்? பரிசேயர்கள் போல வாழ்க்கை வாழறவங்க. பரலோகம் எங்களுக்கு மட்டும்தான் நினைக்கிறவங்க, பரலோக ராஜ்யத்தை ரொம்ப பரலோகத்துக்கு நான் போகணும், சீக்கிரம் போகணும்னு நினைக்கிறவங்க, அவங்க எப்பவுமே செல்ஃப் ரைச்சியஸ்னஸில் வாழ்வாங்க, சுயநீதியில் வாழ்வாங்க. இங்கே பாருங்கள், இயேசு கிறிஸ்துவ பரிசேயர்கள் கேட்குறாங்க பரலோக ராஜ்யம் எப்பொழுது வரும் அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் பரலோக ராஜ்யம் பிரத்யட்சமாக வராது. ஒரு சிலர் இங்கே இருக்கோம் அங்கே வரும் இங்கே வரும்னு சொல்லுவாங்க, அப்படிலாம் வர்றதுக்கு ஏது வராது. உடனே சொல்கிற அந்த இடத்துல கவுண்டர் கொடுக்குறாரு இயேசு. என்ன சொல்கிறார் தெரியுமா? பரலோக ராஜ்யம் எப்போ வரும்னு ஏன் கேட்குறீங்க? உங்களுக்குள்ளே பரலோக ராஜ்யம் இருக்குதுன்னு தெரியாதா உங்களுக்கு? The kingdom of God is among you. உங்கள் நடுவில் இருக்கு பரலோக ராஜ்யம், சமீபமா உங்க நடுவில் இருக்கு. இந்த வார்த்தையை கூட எப்போ சொல்றாரு தெரியுமா? அவரு இதுக்கு முன்னாடி ஒரு அற்புதத்தை செய்யறாரு இயேசு. குஷ்டரோகம் உள்ள 10 பேருக்கு சுகம் கொடுக்குறாரு. இந்த சுகத்தை நடத்திட்ட பிறகுதான் இந்த வார்த்தையும் இயேசு சொல்றார், பரலோக ராஜ்யம் உங்க இடத்துல இருக்குதா. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரலோக ராஜ்யம்னா என்ன? முதல்ல பரலோக ராஜ்யம்னா முதல்ல என்னன்னு நம்ம புரிஞ்சுக்கணுங்க.
ஆண்டவர் ஆடி பாடி துதிக்கிறது மட்டும் பரலோக ராஜ்யம் கிடையாது. அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்தை தொழுது கொண்டு இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அற்புதம் நடக்கும்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, இயேசு கிறிஸ்துவை யாரெல்லாம் நம்புறாங்களோ, அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அப்பா பிதாவின்னு யாரெல்லாம் கூப்பிடுறாங்களோ அவர்கள் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கும். அவங்க குடும்பத்தில் மாற்றங்கள் வரும், அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றங்கள் வரும். அவர்கள் இன்னும் ஆண்டவர் அதிகமாக தேட ஆரம்பிச்சிருவாங்க. சமுதாயத்தில் ஒரு பெரிய சேஞ்சஸ் அவங்க லைஃப்பில் பார்ப்பாங்க. அப்படி பார்க்குறாங்கன்னா அவங்க மத்தியில தான் பரலோக ராஜ்யம் கிரியை செய்துன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணுங்க. பரலோக ராஜ்யம் என்பது அதுதான். ஆண்டவர் அதை தான் விரும்புறாரு. இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்லி கொடுக்கிற ஒரு ஜெபமும் அதுதான். என்ன ஜெபத்தை சொல்லி கொடுத்தாரு? பரமண்டல பிதாவே, நாம பரிசுத்தப்படுவதாக, நம்முடைய ராஜ்யம் வருவதாக. பரமண்டலத்தில் நம்முடைய சித்தம் செயல்படுகிறது போல பூமியிலேயும் நம்முடைய சித்தம் செயல்பட வேண்டும். ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. பரமண்டலத்துல ஆண்டோட சித்தம் என்னெல்லாம் செயல்படுதோ, பரமண்டலத்துல பரலோகத்துல என்னங்க இருக்கும்? சந்தோஷம் இருக்கும், சமாதானம் இருக்கும், ஒரு ஆசீர்வாதமான ஒரு தேவ பிரசன்னத்துல நிறைஞ்சிருக்கும். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லி கொடுத்த ஜெபத்துல அதுதான். பரலோகத்துல இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களும் சமாதானம் இருக்கு. அதே போல இந்த உலகத்திலும் செயல்பட வேண்டும். இந்த உலகமும் ஒரு பரலோகமாக மாற வேண்டும் என்பதுதான் இயேசு கிறிஸ்துவின் பிரதான நோக்கம். அப்போ நம்ம பரலோகத்துக்கு போகக்கூடாதா? நிச்சயமாகவே நமக்கு பரலோகம் உண்டு, அதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த பரலோகத்தை நாம் இந்த உலகத்திலே கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதன் மூலமாக அனுபவிக்கிற அந்த அனுபவத்துக்குள்ளாக போகிறது தான் உண்மையான பரலோகம். ஆசீர்வாதமா இருக்கிறியா? பரலோக ராஜ்யம் உனக்குள்ள இருக்குது. சுகம் பெறுகிறார்களா? பரலோக ராஜ்யம் அங்கே செயல்படுகிறது. தரித்திரர்கள் விடுதலை பெற்று அவர் ஆசீர்வதிக்கப்படுறாங்களா? பரலோக ராஜ்யம் அங்கே செயல்படுகிறது. வாழ்க்கை மாறுகிறதா? பரலோக ராஜ்யம் செயல்படுது. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் இந்த உலகத்துல நடக்குதா? அங்கு பரலோக ராஜ்யம் செயல்படுகிறது. ஆக நம்ம தெளிவா ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யம் என்பது பரலோகத்துக்கு போயிட்டு ஆண்டவரோடு இருக்கிறது மட்டும் இல்ல. ஆண்டவர் பரலோக ராஜ்யம் இந்த பூமியில வர வேண்டும். பரலோக ராஜ்யத்தை இந்த உலகத்துல நம்ம அனுபவிக்க வேண்டும். பரலோக ராஜ்யம் பலவந்தம் பண்ணப்படுகிறது அப்படின்னா அர்த்தம் என்னன்னா, யாரெல்லாம் அதை நம்புறாங்களோ, யாரெல்லாம் அதை விசுவாசிக்கிறாங்களோ, ஆண்டவர் இயேசுவை நம்புகிறார்களோ, அவர் அருகில போய் அவருடைய பிரசன்னத்துல வாழ வேண்டும் என்று விரும்புறாங்களோ, அவர்கள் வாழ்க்கையில அற்புதத்தை பார்ப்பாங்க. பலவந்தமா நீங்க போங்க. பலவந்தமா நம்முடைய எண்ணத்துல ஒரு பலவந்தம் இருக்கணும். ஆண்டவருடைய அற்புதத்தை நான் பார்க்கணும், அவரை நான் தேடணும்ன்ற பலவந்தம் இருக்கும் பொழுது அங்கு பரலோக ராஜ்யம் கிரியை செய்ய ஆரம்பிக்கிறது. இதை கேட்டுட்டு இருக்கிற, இதை பார்த்துக்கிட்டு இருக்கிற அன்பான டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்க யாரா இருந்தாலும் சரி, இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. எந்தெந்த இடத்துலலாம் பரலோக ராஜ்யத்தை குறித்து பேசுகிறாங்களோ பாருங்க. இதுக்கு முன்னாடி கூட உங்களுக்கு சீக்கிரம் ரட்சிக்கப்படுங்க, பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்குது, அந்த வசனத்தோட நான் வாசிக்கிறேன் பாருங்க. மத்தேயு 4வது அதிகாரத்தில் 17வது வசனத்தில் பாருங்க. மத்தேயு 4:17 வசனத்தில் பார்க்கும்பொழுது, அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இங்க இயேசுதான் சொல்றாரு, பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அற்புதம் நீங்க பார்க்க போறீங்க, அதிசயம் உங்க வாழ்க்கையில் நடக்க போகுது, என் கிட்ட வாங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி வசனத்துல கூட பாருங்க, ஏசாயாவில் சொல்ற 16வது வசனத்துல சொல்றாரு, ஏசாயா தீர்க்கதரிசினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. என்ன நடந்தது? இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள், மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று. இங்கே இயேசு அழகாக அந்த ஏசாயாவுடைய தீர்க்க தரிசன வசனத்தை கோட் பண்றார். இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சத்தை பார்க்குறாங்க, மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் இருக்கிற இடத்துல வெளிச்சம் உதித்தது என்று சொல்லி ஏசாயா ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார்ல, அது இப்போ நடக்குது. அப்போ பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். இப்போ எந்தெல்லாம் இருள் இருக்கிற ஜனங்கள் வெளிச்சத்தை பார்க்குறாங்கன்னா பரலோக ராஜ்யம் அவர்கிட்ட செயல்படுது அப்படின்னு அர்த்தம். மரண இருளிலே மாட்டிக்கொண்டிருக்கிறவர்கள், பிசாசின் பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, வேறு வழி இல்லாம தரித்திரத்தின் பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க, இவர்கள் வாழ்க்கையில இயேசுவை நம்பும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது அவர்கள் வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வருது. பத்தியா? மாற்றம் வந்ததுன்னா அது காரணம் என்னன்னா, பரலோக ராஜ்யம்
அங்கு செயல்படுகிறது என்று அர்த்தம். அதான் அதுக்கு அர்த்தம். ஆமென். அப்போ தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். பரலோக ராஜ்யத்துல நம்ம பரலோக ராஜ்யம் போகிறது மட்டும் இல்லை, நிச்சயமா ஒரு நாள் நமக்கு பரலோக ராஜ்யம் உண்டு. அதே நேரத்தில் இந்த உலகத்தில் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் செய்கிற ஒவ்வொரு அதிசயங்களும் அற்புதங்களையும் நம்ம அனுபவித்து அது நம்ம வாழ்க்கையில் அனுபவிக்கிறோன்னா ஒரே காரணம் என்னென்னா, பரலோகராஜன் நமக்குள்ளே செயல்படுறதுனால தான் இப்படிப்பட்ட அற்புதங்களை நம்ம பார்க்குறோம். ஒண்டர்ஸ் அண்ட் சைன்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் திஸ் வேர்ல்டு. ஸோ பிரியமானவர்களே, இந்த மனசில் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பரலோகராஜ்யம் நமக்குள்ளே செயல்பட வேண்டும் என்று ஆசைப்படுறார் ஆண்டவர். உங்களுக்குள்ளே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நம்ம வாழ்க்கையில் வருகிற மாற்றங்கள், அற்புதங்கள் எல்லாம் அது பரலோகராஜ்யத்தின் சிம்டம்ஸ் தான். அதுதான் பரலோகராஜ்யம். எங்கே ஆசீர்வதிக்கப்படுறாங்க, சமாதானமாக இருக்கிறாங்க, அது பரலோகராஜ்யம் அங்கே செயல்படுது. ஆக நிச்சயமாக இன்னும் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் இன்னும் பெரிய காரியங்களை செய்வார். உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு பெரிய மாற்றங்களையும் அற்புதங்களையும் ஆண்டவர் நிச்சயமாகவே செய்வார். ஏற்கனவே நீங்கள் அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆகையினால பரலோகராஜ்யம் என்று சொல்லும்போது நீங்கள் அதை குறித்து ஒரு பதட்டம் வேணாம். உங்களுக்குள்ளே பரலோகராஜ்யம் இருக்குது, உங்கள் நடுவில் பரலோகராஜ்யம் இருக்குது. ஆண்டவர் உங்களுக்குள்ளே இருந்து பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் காட் பிளஸ் யூ. நிச்சயமாகவே இந்த காணொளி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். இன்னொரு வீடியோவில் நம்ம வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம பார்ப்போம். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ. ஆமென்.